பொருட்டாக அறியாத பொதுமக்கள் கருணை கொண்டு இந்த விழாவை நடத்தியிருக்கின்றார்கள். இது சாதாரணமான விழா அல்ல. நம்முடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் சிறந்து விளங்குவதற்காக இந்த விழாவை கண்ணோக்கி நோக்க வேண்டும். ஏன்னா அம்மையப்பருடைய திருக்கல்யாணத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருமே முன்னமே ஏதோ தவம் செய்திருப்பதனாலே தான் இங்கு வந்திருக்க முடியும். இல்லைன்னா அவ்வளவு எளிதாக யாரும் யாரு சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? ரைட்டுங்க. அது எதுக்குங்க? இது வந்து அர்ச்சதை சாமிக்கு நம்ம வீசிடக்கூடாது, மறுபடியும் வந்து வாங்கிக்கூடாது. அப்படியா? ஓகே. சாமி தான் நம்ம ஃபர்ஸ்ட் 2 வாயில போட்டுக்கிட்டோம்னா பாலச்சனி விட்டு வந்திருக்கலாம். ஓம் நம சிவாயங்க. நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் மாமா ஒரு வீடியோ அமைச்சிருந்தார், ஒரு நோட்டீஸுங்க. அதை பார்த்து இந்த கோயிலுக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் பவானி சாகரில் இருந்தாங்க. அப்போ கோயில் இங்கே இடம் மட்டும்தான் வாங்கி போட்டிருந்தாங்க. அப்போ பவானி சாகர் வந்திருந்தோம். பவானி சாகர் வந்து லிங்கம் கொடுக்கணும்னு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு லிங்கம் கொடுக்க வந்திருந்தாங்க. சின்ன சைஸில் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணலான்னு வந்தோம். அப்போ அவர் வந்தார். சரின்ட்டு சின்ன லிங்கம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டோம். அப்போ இங்கே இடம் ஆகாதனால பிரதிஷ்டை அன்றைக்கி வாங்கன்னு கூப்பிட்டுருந்தார். அப்புறம் பிரதிஷ்டை அப்பவும் வர முடியல. அப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து அப்புறம் பிரதிஷ்டை அப்போ வரையில் அப்போ கோயில் நல்ல பிரம்மாண்டமாக இருந்ததுனால சரி இங்கே வந்தது. அப்புறம் எம்பெருமான் என்ன நினச்சாருந்தாலும் நாங்கள் என்ன நினச்சோன்னு தெரில. அப்படியே கொஞ்சம் பெரிய லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணலான்ட்டு அப்புறம் அங்கே அவரை பிரதிஷ்டை பண்ணோம். அப்புறம் பிரதிஷ்டை பண்ணிடல. அப்புறம் கூடவே வந்து இன்னும் 2 பேர் செஞ்சுருந்தாங்க. அவங்கள சேர்த்து மேடை போட்டு மார்க்கண்டேயன் அப்புறம் யமதர்மராஜர் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணுவோம். திருக்கடையூர் அபிராமி, அமிர்த கடேஸ்வரர் அவங்கள பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோங்க. அங்கே வந்து 60ஆம் கல்யாணம் நல்லா பண்ணுனா நல்லா அந்த திருக்கடையூரில் பண்ண பலன் இங்கேயே கிடைக்கும், நம்ம இந்த கோயிலே கிடைக்குங்க. அப்புறம் நம்ம இந்த பக்கம் ஒரு ஜோதிர்லிங்கம் ஒன்று பிரதிஷ்டையாக இருக்குங்க. அப்போ இனி நம்ம சரி இவங்களை வச்சதுனால அப்புறம் அப்பா வச்சுட்டு அவர் அம்மா வைக்கணும்னு நம்ம அண்ணாமலையார் வச்ச மாதிரி அப்புறம் உண்ணாமலையம்மன் தாயையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம இன்னும் வந்து இப்போது அவங்க 2 பேர்த்து வச்சாச்சுன்ட்டு மறுபடியும் எம்பெருமான் மறுபடியும் என்ன நினச்சாருன்னு தெரியல. எங்களுக்கு மறுபடியும் தோண வச்சு இப்போ முருகர், விநாயகர், அசோக சுந்தரி சிவபெருமான புள்ள நார்த் இந்தியா சைடு தான் சிவபெருமானுக்கு புள்ளை இருக்கிறதெல்லாம் அது தெரியும். நம்ம ஒரு சைடு நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். முன்னாடிங்க வர 14ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 19ஆம் தேதி அப்பா அம்மாவுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம். சரி 19ஆம் தேதி பிப்ரவரி 19ங்க. எல்லோரும் வந்து ஐயன் அருள் பெறுமாறு கேட்டுக்கிறாங்க. இப்போது 3 லட்சம் ரூபாய் வந்து மீதி வந்து எப்போ அது எம்பெருமானோட இதில் அருளால் வந்துக்கிட்டே இருக்குங்க. டெய்லி வர்றாங்க வைக்கிறதுக்கு, வந்து பிரதிஷ்டை ஆகிட்டே இருக்குங்க. கான்டாக்ட் நம்பர் வீடியோ முடியல அவர் ஐயா தருவார், நீங்கள் வாங்கி அதில் போட்டுக்கோங்க. இப்போ ஐயா வந்து சின்னதாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சாரு. அவரோட சொத்தெல்லாம் விற்று தான் அந்த இடத்த வாங்கி போட்டிருக்காரு. அவர் நினச்சா ஒன்றுமே பண்ண முடியலன்னா அவர் பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் லிங்கமாக ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் அடியர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துறதுக்கு காரணமே அவர் தான். ஏன்னா சிவபெருமான் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள்னால செய்கிறது கஷ்டம்தான். எல்லோரும் சேர்ந்தால் தான் நம்ம கோயில் ஒருத்தர்னால இல்லை, நிறையா பேர் எல்லா அடிகளாருக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறாரு. அவ்வளோதாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒருத்தர் தான் சிவனடியாக இருப்பார். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிவனை கும்பிட வழிபாடு பட்டாங்க. எல்லாமே இப்போ கலியுகம் மாறி மறுபடியும் கடவுள் கட்ட எல்லாருமே அவங்க அர்ப்பணிச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஐயா வந்து இப்போ மேலே டேங்க் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் தண்ணி கொடுக்குறாரு. இப்போ ஓம் நமச்சிவாய. நான் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருங்க சத்தியமங்கலம் தான். சத்தியமங்கலம் பக்கத்தில் சிக்கரசபாளையம். நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேங்க. ஒரு 3 கிலோமீட்டர் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயா சாமி வந்து ரொம்ப நாளாக இதை 1 வருஷ காலமாக இதெல்லாம் இறைப்பணியில் செயல்பட்டுருக்காரு. எனக்கு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக அந்த நோட்டீஸ் எல்லாம் கிடைச்சும் என்னால் வர முடியல. சிவன் வந்து எனக்கு வந்து இங்கே வரக்கூடிய அந்த வழியை காட்டல. திடீர்னு இப்போ தான் வந்து வந்தோம். திடீர்னு போன வாரத்தில் வந்து சிவலிங்கத்தை வந்து நாங்களும் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணின பின்னாடி எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது.
எங்களுக்கு நல்லது நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே என்னால் என்ன முடியுமோ எல்லா திருப்பணிகளையும் நான் கலந்துக்குவேன். இங்கே என்னென்ன பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணித்தர்றோம். இங்கே வர்றவங்களுக்கு எல்லாம் நல்லதாக தான் இருக்குது. எல்லா சிவனடியாரும் வாங்க. புதுசாக யார் வந்தாலும் இங்கே சிவலிங்கம் அவங்களா பிரதிஷ்டி பண்ணலாம். அவங்க கையாலேயே வந்து பிரதிஷ்டி பண்ணிட்டு போகலாம். சரி, இப்படி பார்த்து வெக்கப்படுங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கு எல்லாமே. சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். சரிங்கம்மா, பார்த்து சுமூகமாக வந்து சரி வாங்க போய் சாப்பிட்லாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியல, போய் தான் பார்க்கணும் என்ன ஸ்பெஷல். ஆனால் பார்க்க மட்டும் இல்லை, எல்லாருமே சாம்பார் சாதம், சில்லி, காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் சாப்பிட்லாம். வாங்க பழம் 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 பழம். சரிங்கம்மா, வாங்க போகலாம், வாங்க சாப்பிட்லாம், பசிக்குது, மணி ஆகி போச்சு. வாங்க. அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்றதுக்கு வாங்க பழம். கீழே விழுந்துருவேன் நாட்டிருக்கு. காணோம் அவங்கள, வராங்க பாரு பின்னாடி. வாங்க பரிமாறலாம். உட்காந்து இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். எல்லா அன்னதானம் எப்போ வந்தாலும் இங்கே அன்னதானம் நடக்கும். நீங்கள் தாராளமாக எல்லா சிவபக்தர் இல்லை எல்லா பக்தர்களும் கண்டிப்பாக இங்கே வந்து சிவனை தரிசிச்சுட்டு போகலாங்க. மார்க் பக்தர்களும் வாங்க. அதே மாதிரி பிரதோஷ பூஜை அந்த மாதிரி பூஜை, ஒரே கோணிங்க, பௌர்ணமி பூஜை, அப்புறம் அதே மாதிரி சிவராத்திரிக்கு வெளியவே விசேஷம் இருக்குங்க. போன 4/2 வந்து பார்த்தீங்கன்னா 14 டன்னு 18 அடி உயரமுள்ள சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணிச்சு. சாப்பாடு வாங்கியாச்சு. வாங்க போய் சாப்பிடலாம். ஆமா மேலே போய்க்கலாம். கமான் கமான் கமான். அவ்வளோதான், சாப்பாடு வாங்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். சாப்பாடு அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு போகிறோம். நாங்க போறோம், அவங்க போறாங்க. கேப்சர் பண்ணிட்டீங்களா? சாப்பாடு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா நாங்க போறப்பவே ஃபர்ஸ்ட் வச்சிருந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சு, இன்னொரு டைம் வச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டும் போறோம், போய் வாங்கிட்டு வருவான். நம்ம வந்துட்டு அவன் பிளேட் வந்து கொஞ்சம் சாப்பிடலாம். நம்ம தாங்க லாஸ்ட்டு பரிமாறிட்டு வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றோம். சரியான பசி. வாயை திறந்தா ஒரே பொய்யா பேசுறான் இவன். என்னடா பண்ற? தூக்கம் வருதா? என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க? அரபிக் மாதிரி இருக்குது. அரபிக் நீங்க தப்பு. அவ்வளோதான், நம்ம ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். நெக்ஸ்ட் எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு தான் நம்ம வீட்டுக்கு போறோம். ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சாப்பிட்ற கோயிலுக்கு வந்து போகிறாங்க. நான்வெஜ் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகணும். அவ்வளோதான், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நல்லபடியாக. திருக்கல்யாணம்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். லைட்டாக மோடமாக இருக்குது, ஆனால் வெயிலும் அடிக்குது.
வெயில் அடிக்குது கைஸ், மோடம் போட்டிருக்குது. இனி ஊர் போய் சேர்றது எப்படின்னு தெரியல. மழை வந்துச்சுன்னா ஜாலியாக நினைச்சிட்டே போகலாம் கைஸ். கிளம்பியாச்சுங்க கைஸ். போயிட்டு நிறைய வீட்டுக்கு போயிட்டு டயர்டாக இருக்குது. ஒரு தூக்கத்தை போட்டு இருக்காரு. ஓகே கைஸ், கிளம்புறோம், போயிட்டு வரோம். பாய். இங்கே வியூ ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.